Hi, hello, வணக்கம், welcome everybody to season 4 episode 24 of என்ன பாட்டு பாட தமிழ் film music quiz on your favorite தமிழ் nostalgia channel. இணையத்தில் இருக்கிற ஒரு ஜாலியான ஃபன் கேம் ஷோ இது. தமிழ் சினிமா பாடல்கள் அடிப்படையில் கேள்விகள் அமைத்து 3 கண்டஸ்டன்ட் யூஸ்வலா இணைந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசம், நம்ம கிட்ட இன்னைக்கு 6 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இன் டீம்ஸ் ஆஃப் 2 each. ஸோ 3 டீம் இன்னைக்கு நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது தவிர இன்னொரு புதுமையான விஷயமும் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய தீம் ஃபார் த ஷோ இஸ் கிளாசிக்கல் ராஜா. இளையராஜா அவர்கள் இசையில் வந்த பாடல்கள் நம்மளுடைய கேமில் இன்னைக்கு கேள்விகள் அமைப்போது. அதுலேயும் குறிப்பாக ராகத்தின் அடிப்படையில் அவர் போடப்பட்ட பாடல்கள் இன்னைக்கு கேமில் வரப்போகுது. அதுக்காக ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படித்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு ராகம் தெரியணும்னு அவசியமே இல்லை. கேள்விகள் எப்பவும் போல இருக்கும், ஆனால் ராகத்தின் பேஸில் நாம் அதை கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகள் இந்த 6 கேட்டகரியில் அமைய போகுது. 400 சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில் வரப்போகுது. ஓ பிரியா, நான் என்ன சொல்லலைங்க, நிறைய நான் பேசினேன்னா எனக்கு என்ன ஆகும், கரஹர பிரியாவாக ஆயிடுவேன். அதுதான் கரஹர பிரியா ராகத்தில் அமைந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில். மோகனம் பாடிடும் வேளையிலும் நம்ம மோகனம் தான் பாட போகிறோம். மோகன ராகத்தில் அமைந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில். இரவிலே கனவிலே என்ன வரும், கீரவாணி தானே, கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில். கவனி கல்யாணி ராக பாடல்கள் இந்த கேட்டகரியில். மற்றும் அது என்ன மாயமோ தெரியல, இந்த மாய மாளவ கௌளை ராகத்தில் அமைந்த பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் இந்த கேட்டகரியில் போகிறது. ஸோ 6 ராகம்ஸ் வி ஹேவ் டுடே. அண்ட் இந்த 6 ராகம் அடிப்படையில் தான் பாடல்கள். 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கேள்விகள் இருக்குது. கண்டெஸ்டன்ட் கேன் சூஸ் எந்த பாயிண்ட்ஸ் வேணும், எந்த ராகத்தில் வேணும் பாட்டு எடுத்து விளையாடலாம். அண்ட் இந்த கேள்விகள், இந்த பாடல்கள்லாம் வந்து எல்லாம் வந்து கிளாசிக்கல் சாங்ஸ்னு இல்லை, வெஸ்டர்ன் சாங்ஸ் இருக்குது, ஃபோக் சாங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா ராஜா சார் ராகத்தை பல விதங்களில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கலந்து கட்டி எல்லா விதமான பாடல்களும் இருக்கும். அண்ட் நம்ம கண்டெஸ்டன்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம்ஸ் வந்து they've come all the way from Manchester in United Kingdom. சித்ரா and இந்து, லாவண்யா and வர்தினி, ஷாலினி and தாமரை. ஹாய் எவ்ரிபடி. யூகேலேருந்து சில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க, பட் மேன்செஸ்டர்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இவ்வளோ பேர் டீமாக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். And all the best to all of you. We'll start with Chitra and Indu as our first participant. என் பேரு சித்ரா. எனக்கு சொந்த ஊர் வந்து கும்பகோணம். ஆனா நான் இப்ப மான்செஸ்டர்ல இங்க ஆல்மோஸ்ட் 20 வருஷமா யூகேல இருக்கேன். பாட்டு பாடுறதுக்கு தெரியும், கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், குவிஸ் பண்றதும் ரொம்ப ஆசை. அதனால இந்த வாய்ப்புக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். என் பேர் இந்து. என் சொந்த ஊர் மதுரை. நானும் இங்க வந்து 21 வருஷம் ஆச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மியூசிக் குவிஸ் பண்றது. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், ஸோ அதனால நிறைய பாட்டு கேட்பேன். பட் இந்த ராகம் தாளம் அதெல்லாம் எதுவும் தெரியாது. பட் ஃபெமிலியர் வித் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய முதல் கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். சிந்து பைரவி எவ்வளோ? சிந்து பைரவி 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் பல்லவிலேருந்து நான் ஒரு வரி கொடுத்துருக்கேன், நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. கண்முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே, சோலை பூவே ஆராரோ, பசும் சொக்க பொன்னே ஆரீரோ. சோலை பூவே ஆராரோ, பசும் சொக்க பொன்னே ஆராரோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ள ஒரு சந்திரன் தூங்கையில, சிறு சிங்கார கூட்டுக்குள்ள மலை தென்றலும் குயிலை சொன்னே தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே, கண்முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே, சோலை பூவே ஆரரோ, பசும் சொக்கத்திலே ஆரரோ. சூப்பர், ரொம்ப அழகா பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் ரெண்டிஷன் ஆல்சோ. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஃப்ரம் எல்லாமே என் ராசாதான் படம், 95ல வந்த படம் அது. ராஜா சார் இசையில, ராஜா சார் ஜானகி அம்மாவோட இணைந்து பாடிய பாடல், வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ யூ ஓப்பன், you score the 200 points. Excellent going. And next question will be for. வணக்கம் பிரியா, என் பேர் லாவண்யா. இங்க மான்செஸ்டர்ல ஒரு 23 இயர்ஸா இருக்கேன். படிச்சு வளர்ந்ததெல்லாம் சென்னை தான்.
இங்கே ஒரு டென்டிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ராஜா சாருடைய பாடல்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட வந்து இங்கே செம்மொழி தமிழ் ஸ்கூலில் நாங்கள் 2 பேருமே வாலண்டியர்ஸாக இருக்கோம். ஹாய் பிரியா, என் பேர் வர்தினி. நானும் மான்செஸ்டர் வந்து 15 இயர்ஸ் ஆச்சு. இப்போதைக்கு சென்னை பேஸ்டு தான். பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு பாடுவேன். சின்ன வயசுல கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னால. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you very much. You can pick your question. ஓ பிரியா பிரியா 200. ஓகே, கரஹர பிரியா ராகத்தில் அமைந்த பாடல், பாட்டுக்கு பாட்டெடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் ஒரு விடுகதை ரூபத்தில் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு சொல்லணும். அண்ட் உங்களுக்கான வரிகள் இதுதான். கடலோரத்தில் செந்தில் ஆண்டவர் சரளமாக கவி பாடுறாரு ஆடுறாரு, கவுண்டர் தரும் பதிலோ தாறுமாறு, சின்னவரும் மன்னவரும் சேரும் படம் பாரு. பாடல் வரிகள், பாட்டில் நடிச்சவங்க மற்றும் படத்தின் பெயர் எல்லாத்துக்கும் இதுல குழு இருக்கு. படம் பேர் வந்து செந்தில் ஆண்டவர். ஒரு கவி பாடுறாரு கவுண்டர் தரும் பதிலோ தாறுமாறு, சின்னவரும் சேரும் படம். சின்னவரும் மன்னவரும் சேருமா? பிரபுவும் சிவாஜியும் சேர்த்துக்கோங்க. படம் பேர் சின்னவர் மன்னவர். படம் பேர் சின்னவர் மன்னவர். சின்னவர் தான் படம் பேர். சின்னவர் சின்னவந்தி இல்ல, பட் கவுண்டர் கவுண்டர். சோ கடலோரத்தில் செந்தில்னு சொல்றாரே. கடலோரத்தில் செந்தில் ஆண்டவர். நேரம் ஆயிக்கொண்டிருக்கிறது. தெரியல, சாரி தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட் டு ஷாலினி அண்ட் தாமரை. அவங்க சொல்றாங்களா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எங்களுக்கு தெரியல. இல்ல, தெரியுமா உங்களுக்கு? சித்ரா நிந்து தெரியல. ஓகே, சரி, யாருக்கும் தெரியல. கடலோரத்தில் செந்தில் ஆண்டவர், செந்தில் நடிச்சிருக்காரு. சரளமா கவி பாடுறாரு, கோவை சரளாவும் அவரோட நடிச்சிருக்காங்க. கவுண்டர் தரும் பதில், கவுண்டர் யாரு? நம்ம கவுண்டமணி தான். சின்னவர் படம் பேரு. இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? கடலோர கவிதையே கவி பாடும் படிக்காதே அது பிடிக்காதே, மனசு கட்டி பறக்குது பறக்குது கடலோர கவிதை. இது வந்து ஒரு ஃபன்னி சாங், தமாஷ் பாட்டு தான். அதுல அழகா ஒரு கரகப்பிரியா ராகத்தை கொடுத்து, ஒரு கடலோரத்துல பாடுற பாடல்ல இந்த மாதிரி ஒரு ராகத்தை கொடுத்து அவர் கொடுத்தது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப லவ்லி சாங், அண்டர் ரேட்டட் சாங். இந்த படத்துல இது எல்லா பாட்டோட எனக்கு இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வந்து மொத்த பாடல் அளவு இந்த அந்தியிலே வானதான் எல்லாருக்கும் ஞாபகம் வர முதல் பாடல். இட்ஸ் a பியூட்டிஃபுல் சாங். கங்கை அமரன் அவர்கள் இயக்கத்துல வந்த படம். அவர் வார்த்தைகள் அதுதான். சின்னவரும் மன்னவரும் நான் சொன்னது. சின்னவர் ஆல்சோ கேன் மீன் கங்கை அமரன், ரைட்? அவர் anyway, so இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. I will take the points. And next question is for பிரியா. என் பேர் தாமரைக்கண்ணன். நாங்க மான்செஸ்டர்ல ஒரு 8 to 10 இயர்ஸா இருக்கோம். நான் இங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாடுறது கேட்கறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனாலதான் இந்த ப்ரோக்ராம்ல சரி ஜாயின் பண்ணலாம் ஒரு வாட்டி அப்படின்னு ட்ரை பண்றோம். ஹாய் பிரியா, என் பேரு ஷாலினி. நான் வந்து சென்னை பேஸ்டு தான். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா பெருசா சிங்கிங்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு எந்த பாட்டுமே ஞாபகம் இருக்காது. சரி, இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இவங்களுக்காக அப்படியே சும்மா ஜாயின் பண்ணலாம். அது ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வந்தோம், அவ்வளவுதான். வெரி குட். சரி, உங்க கேள்வி எடுக்கலாம் நீங்க. அது என்ன மாயமோ 100. ஓகே, இது வந்து 7 ஸ்வரங்கள். ஒரு புது விதமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிளாசிக்கல் ராஜா பாக்குறோமே, ஸோ ஒரு கிளாசிக்கலா ஒரு கேள்வி வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு புது அட்டெம்ப்ட். இது ஒரு பரீட்சார்த்த முயற்சி தான். பாக்குறவங்க வந்து என்ன திட்டாதீங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி வைப்பீங்களான்னு. பார்க்கலாம், நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல எழுதுங்க. பாடலோடைய ஸ்வரத்தை நான் கொடுத்துருக்கேன், அதை நான் பாடியும் காட்டுறேன். அதை வச்சு நீங்க பாட்டை ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஸ்வரங்கள் இதுதான். ககபா ககபா மகரி சா 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 ரிசனி சா 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 ககபா ககபா மகரி சா 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 ரிசனி சா 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 சா. இது பாடலோடைய பல்லவியில வர வரிகள். என்ன பாடல்? டியூனை பாடிட்டாங்க, வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க.
அதுதான் பாட்டோடைய முதல் வரி. அவங்க பாடினதுதான் பாட்டோடைய முதல் லைன். எனக்கு எப்பவுமே லிரிக்ஸ் ஞாபகம் இருக்காதுங்க, எனக்கு டியூன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதுதான் சொல்றேன் நான். உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட் டு சித்ரா அண்ட் இந்து. அவங்க சொல்றாங்களா பார்க்கலாம். தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் உன்னாடைப்படி எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும், நன்மை பிறக்கும். உயிர் காதல் ஒன்று உண்டானது, இரு ஜீவன் ஒன்று என்றானது. எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட அல்லாஹ் உன்னாடைப்படி எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். எஸ், பியூட்டிஃபுல் சாங். அழகா பாடினீங்க ரெண்டு பேரும். நல்ல ஒரு சிங்க்ரனைசேஷனோட நல்லா இருந்தது. சந்திரலேகா படத்துல வந்த பாடல் இது. ராஜா சார் இசையில உன்னிகிருஷ்ணன், பிரீத்தி உத்தம் சிங் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ எஸ், சித்ரா, நிந்து, தாமரை பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட எடுத்துட்டீங்க. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேர், ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கேள்வி சித்ரா அணிந்து நீங்கள் எடுக்கலாம். கல்யாணி 300. Our music maestro கேள்வி. Congratulations for finding the music maestro question. So இதுல வந்து 3 க்ளூ கொடுப்பேன் நான் பாடலுக்கு. நீங்க முதல் க்ளூலே ஆன்சர் கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். 300ங்கிறது 600 பாயிண்ட்ஸ் ஆகும். அதில் ட்ராக் பண்ண முடியலன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் செகண்ட் க்ளூ அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தேர்ட் க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லைனா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ உங்களுடைய கேள்வியை இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் க்ளூவை, இட்ஸ் அ பிக்சர் பசில். கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கிட்டு யோசிங்க. அப்படி எந்த பேருங்க? தெரியலனா செகண்ட் க்ளூ நீங்க கேட்கலாம். சரோஜா இல்ல, உங்களுக்கு ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு கிவ் யூ தி செகண்ட் க்ளூ. உங்களுக்கான க்ளூ, இந்த பாடல்ல நடித்த அந்த பாட்டோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. ஓ, இந்த பாட்டோட ஸ்கிரீன்ஷாட்டா? அந்த பாட்டுல வர ஒரு ஸ்டில். ஸோ நடிகர்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு க்ளூ இருக்கும். அது என்ன பாடல்னு. ஜெயகாந்த், பானுப்பிரியாவும் சாந்தி பிரியாவும். பானுப்பிரியா. இல்ல, உங்களுக்கு நான் மூன்றாவது க்ளூமே கொடுக்குறேன். இது பாடல் ஒரு வரி, பல்லவியில வர வரிகள். ஸ்ருதியோடு லயங்களும் கூட சலங்கைகள் ஜதீஸ்வரம் பாட இவள் என்ன எனக்கென பிறந்தவளோ. நேரமாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு. இல்ல, உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. ஐ எம் பாசிங் இன்டு லாவண்யா. பார்க்கலாம். டீம் லாவண்யா, உங்களுக்கு தெரியுமா? இதுவா? எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பிறந்தவ. அதுல எங்கங்க வந்து விஜயகாந்த் பானுப்பிரியாவும்? தாமரை, உங்களுக்கு தெரியுமா? நாங்களும் அதே யோசிச்சு வச்சிருந்தோம், எனக்கு என்ன பிறந்தவன்ட்டு. பட் அது தப்புட்டீங்க. அப்போ தெரியாது. அது வந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடலும் அல்ல. சோ நானே ரிவீல் பண்ணிடுறேன். சரோஜான்னு யோசிச்சிங்க. சரோஜா தேவிக்கு என்ன பேரு தெரியுமா? அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஒரு பட்ட பேர் கூப்பிடுவாங்கல்ல, அவங்களோட பட்ட பேர் என்ன தெரியுமா? அபிநய சரஸ்வதின்னு வாங்க அவங்க. சோ அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ, அதுதான் அந்த பாடல். இது வந்து சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படிங்கிற படத்துல வந்தது. நகை அரும்பிய திருமுகம் அழகிய முழுமதியோ, ஸ்ருதியோட லயங்களும் கூட சலங்கைகள் ஜதீஸ்வரம் பாட இவளென எனக்கென பிறந்தவளோ. ஏசுதாசன் சித்ரா அவங்க குரல்ல வந்தது. வாலியோடைய வரிகள். சிறையில் பூத்த சின்ன மலர் படத்துல வந்த பாடல். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஓகே, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் லாவண்யா அண்ட் வர்தினி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். கல்யாணி 200. உங்களுக்கு பாடல்ல வர
இந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு ஸ்வரம் பீஸ் வருது. நிறைய பாடல்களை கிளாசிக்கல் பேஸ் சாங்ஸ்ல ஸ்வரம் பாடுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்வரத்தை நான் கொடுத்துருக்கேன். நான் பாடி காட்ட மாட்டேன், ஸ்வரத்தை வண்டி படிச்சு காட்டுறேன். இட் இஸ் சோ ஃபெமிலியர் தட் யூ வில் பி ஏபிள் டு சே இட் ஹோப்ஃபுல்லி. ஸோ இந்த பாட்டுல வந்த ஸ்வரத்தை நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சாசா நினி சனி தனி நீ நீ தசனித மதா காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. இந்த ஸ்வரம் இஸ் சோ பார்ட் ஆஃப் த சாங். அதை நான் வெறும் படிச்சு உங்களால பாட முடிஞ்சது பாருங்க. சா சா நினி சனி தனி நீ நீ தசனித மதா சா சா நினி சனித நீ நீ தசனித மதா தானி மாமா ததமா தசனித மகரி காற்றில் வரும். ஒரு நாள் ஒரு கனவு படத்துல வந்தது. 2005 வந்த படம். ஹரிஹரன், பவதாரணி, சாத்னா சர்கம், ஸ்ரேயா கோஷல் எல்லாரும் இணைஞ்சு ரொம்ப அருமையா பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ பியூட்டிஃபுல்லா அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் வித் லவ்லி சாங். கொஸ்டின் இஸ் ஃபார் தாமரை. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஓ பிரியா பிரியா. ஓ பிரியா பிரியா 100 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ நான் ஒரு பாடலுடைய பிஜிஎம் ஒன்று போடுறேன். 4 செகண்டுக்கு தான் பிளே ஆகும். பட் இட் வில் பி சோ ஃபெமிலியர் தட் யூ வில் பி ஏபிள் டு கிராக் இட். ஸோ உங்களுக்கான ஒரு துளி பாட்டு இதோ, கவனமா கேளுங்க. ரஜினியும் அமலாவும் வந்து அந்த ஸ்னோல ஆடுவாங்களே அந்த பாட்டா? ஐயோ சாரிங்க, தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரியல. ஐ எம் பாசிங் இட். அடுத்தது இட் கோஸ் டு சித்ரா அண்ட் இந்து. நீங்க சொல்லலாம். ரோஜா பூ ஆடி வந்தது ராஜாவை தேடி வந்தது. கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. கரஹர பிரியா ராகத்துல எப்படியும் பாடலாம் அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட வைத்த ஒரு கம்ப்ளீட்லி ஒரு வெஸ்டர்ன் சாங். ரோஜா பூ ஆடி வந்தது ஃப்ரம் அக்னி நட்சத்திரம். ஜானகி அம்மாவுடைய வண்டர்ஃபுல் ரெண்டிஷன்ல வந்த பாடல் இது. வாலி அவர்களுடைய வரிகள். 1987 வந்த படம் இது. ஸோ யூ ஸ்டீல் த பாயிண்ட் ஷாலினி அண்ட் தாமரை. பட் சித்ரா இந்து, இது உங்களுடைய கேள்வி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மோகனம் 200. மோகனம் 200. இதுவும் ஒரு பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்டூன் ரூபத்துல கேள்விகள் வரும். கவனமா பார்த்துட்டு கொடுக்கலாம். குங்குமம் தந்ததே ஓ சம்மதம். கிழக்கு வாசல் படத்துல வந்து பாடல் ராஜசரி சில சித்ரா அம்மா குரல்ல வந்து பாடல். ஆர்வி உதயகுமார் படத்தோட டைரக்டர். அவர் தான் பாடல்லாம் எழுதுவார் ஒரு படத்துக்கு. அவர் எழுதிய பாடல்கள். கரெக்டா சொல்லிட்டீங்க. So Chitra Indu, you add 200 more points to your score. And next question is for Lavanya and Vardhini. இரவிலே கனவிலே 200. கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல். 200 points for you. 7 ஸ்வரங்கள். ஸோ பாடலுடைய வரிகளுக்கு நான் ஸ்வரம் பாடியிருக்கேன். நீங்க அதை கேட்டுட்டு பாட்டை ஐடென்டிஃபை பண்ணும். இது சரண வரிகளுக்கான ஸ்வரங்கள். கேட்டுங்க. நீ சனித பபா பா பதம பதனி நீ சனித பபா பா பா நீ சனித பபா பா பதம பதனி நீ சனி சனித பபா பா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சரியான பாடல். இந்த பாட்டு நீங்க நான் பாடினது குத்தாலத்து தேனருவி அந்த வரிகள் அழகான கீரவாணி ராகத்துல வந்த பாடல். பதசானிதா பமரிகதா பமகரி சரிகரி சசா பசா சசா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா. பாடுதலாவே படத்துல வந்த பாடல் இது. எஸ்பிபி அருமையா பாடிய பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். ராஜசரிசியில வந்த படம் 1987. So Lavanya Vardhini, 200 more for you. And next question is for Thamarai and Shalini. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். இரவிலே கனவிலே 100. இரவிலே கனவிலே 100. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ பாடல் பல்லவியில் நான் ஒரு வரி கொடுக்குறேன். நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான கீரவாணி ராக பாடல். தேவதையே திருமகளே, மாங்கனியே மணமகளே, மாலை சூடும் குணமகளே. இது எந்த பாடல்ல வரும் வரிகள்?
நாங்க தப்பான எபிசோடுக்கு வந்து உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன். மேபி தெரியலைங்க. தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ராசாத்தி ரோசாப்பூ வா 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 அடியே சீமாட்டி பூச்சூட்டி வா 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 தேவதையே திருமகளே மாங்கனியே மணமகளே மாலை சூடும் குணமகளே ராசாத்தி ரோசாப்பூ வா வா வா. சூப்பர். எஸ். தெரியுமா? தாமரை கண்ணன் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? இந்த பாட்டு கேட்டிருக்கோம். பாடின பிறகு தெரியுது, பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே. எஸ், வெரி வெல் ஐடென்டிஃபைட். என்னுயிர் தோழன் படத்துல வந்த ஒரு அருமையான பாடல். ராஜா சார் இசையில மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாரு கங்கை அமரனுடைய வரிகள். அந்த ஒரு மாதிரி அக்கப்பெல்லா இருக்கும் ஒரு போர்ஷன்ல பயங்கரமா ஹார்மனிஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வித்தியாசமான அட்டெம்ப்ட்ல அழகான பாடல் இது. ஸோ 100 more points ஃபார் சித்ரா அண்ட் இந்து. அண்ட் இது வந்து இப்போ அடுத்தது உங்களுடைய டைரக்ட் கேள்வி, நீங்க எடுக்கலாம். 400 சிந்து 300. 400 சிந்து 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல் வரிகள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. சரண வரிகள் ரெண்டையும் கேட்டுட்டு 2 பாட்டையும் சொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதுல பாஸ்ல பாயிண்ட்ஸ் போகாது. உங்களுக்கான பாடல் இதோ. பாட்டாலே நான் போட்ட பூவாரமே காலில போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே பாடி அழைத்தேன் உனையே வருவாய் குயிலே அத்திமர பூவும் அச்சப்படுமா பக்கத்துணையார் நீதானே காதலெனும் ராகம் தாளம் லேசாதேகம் சூடேற. சொல்லுங்க. முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. இன்னொரு பாடல். பாடி அழைத்தேன் உனையே வருவாய் குயிலே காதலெனும் ராகம் தாளம். இல்ல, உங்களுக்கு தெரியல. இதுல வந்து பாஸ்ல பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் லெட்ஸ் சி லாவண்யாக்கு தெரியுமா அப்படின்னு. இல்ல, இது லாவண்யாக்கு போகாது, தாமரைக்கு போகும். ஏன்னா இது கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். உங்களுக்கு தெரியுமா? சிரிக்கிறாரு, அவர் கை தட்டுறாரு. எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அந்த முத்துமணி மாலைதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அதான் பாடிட்டாங்க. தெரியாத ஒண்ணு வந்து சரி, இல்ல உங்களுக்கு தெரியல. லாவண்யா உங்களுக்கு தெரியுமா? ராமராஜன் படம். ராமராஜன் பாட்டு என்னன்னா அந்த படத்துலதான் இன்னொரு பாட்டு. கரெக்ட், அதுவும் சிந்து பைரவி ராகம் தானா? அந்த பாட்டு இல்ல இது. அந்த படத்துல இன்னொரு பாட்டு இல்ல. நேரம் ஆயிடுத்து, நானே ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். இது வந்து சோலை மலையோரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்துவோ கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீ வா வா. வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல வந்த பாடல் இது. இது வந்து கொஞ்சம் பேத்தோஸ் மாதிரி இருக்கும், பட் அதுக்கப்புறம் டூயட்டா மாறிடும். எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி காம்பினேஷன்ல வந்த பாடல் தான் கங்கை அமரன் அவருடைய வரிகள். இன்னொரு பாட்டு முத்துமணி மாலை. அது ரொம்பவே ஆப்வியஸ், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. சின்ன கவுண்டர் படத்துல வந்தது அது. எஸ்பிபியும் சுஷீலாமாவும் பாடியது. ஆர்வி உதயகுமாரோட வரிகள். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் லாவண்யா அண்ட் வர்தினி. மோகனம் 300. மோகனம் ராகத்துல வந்த பாடல் 300 பாயிண்ட்டுக்கு. உங்களுக்கு 7 ஸ்வரங்கள். ஸ்வரத்தை நான் பாடுறேன், நீங்க பாட்டை கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கான ஸ்வரம் தாதா பகப சாததா பகப தாதா பகப சாததா பத சரி ரிசதா பபகரி தசரி. தெரிஞ்சுதா? தேனில் வந்து கூடும் கண்கள் மூடும் கண்கள் மூடும் மூவினம் மாநாடு போடும் பண்டுகள் சங்கீதம் பாடும் தனம் தம் 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 தம். எஸ், கரெக்டான பாடல். பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். காரி கா சரி சாரி த சாரி கா பரி சா. மோகன ராகத்துல பியூட்டிஃபுல் சாங்.
காதல் ஓவியம் படத்துல வந்த பாடல் இது. எஸ்பிபி அவர்களுடைய குரல்ல, வைரமுத்துடைய வரிகள், ராஜா சாரோட இசையில. கரெக்டா அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ லாவண்யா and வர்தினி, உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தாமரை அண்ட் ஷாலினி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். 100 அன்லக்கியாவே போயிட்டு இருக்கனால நாங்க இப்போ வந்து 300 போலான்னு யோசிக்கிறோம். சரி, ஓகே, போங்க. அது என்ன மாயமோ 300? மாயமோ 300 இஸ் கலக்கல் பாட்டு. 2 பாடல் வரிகள் உங்களுக்கு கலந்து வருது. 2மே மாய மாளவகோளை ராகத்தில் அமைந்த பாடல்கள். இதோ உங்களுடைய வரிகள். கண்ணாடி மாளிகையா நான் இருந்தேன் இங்கே, கல்லெடுத்து வீசி புட்டா மாலையிட்ட மங்கை, அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அடிப்பட்ட பந்தாக ஆகிவிட்டேன் இப்போது, மிதிப்பட்ட பூஞ்சோல இடி விழ தாங்காது, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே, சொந்தம் என்பது பொய்யடா பந்தம் என்பதும் பொய்யடா, அட போடா உலகம் கிடக்குது கிடக்குது. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, போடா. எஸ், இன்னொரு பாடல். தெரியல, இன்னொரு பாடல் தெரியல. இதுல பாஸ்ல பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் வர்தினி, உங்களுக்கு தெரியுமா இந்த இன்னொரு பாடல்? தெரியல. சாரி தெரியல. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஓகே, சரி, நானே ஆன்சரை கொடுத்துடுறேன். தாமரை, இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா தெரியல. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? கேட்டிருக்கோம், ரொம்ப கேட்டிருக்கோங்க. நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிற படத்துல வந்தது. விஜயகாந்த் அவர்கள் நடிப்புல வந்த பாடல். எஸ்பிபி அவர்கள் குரல்ல, முத்துலிங்கம் அவருடைய வரிகள். இன்னொரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. இது வந்து பணக்காரன் படத்துல. இது இளையராஜா கியூப்னு போட்டிருக்கேன். ஏன்னா அவரே பாடி எழுதி இசையமைச்சு எல்லாம் அவரே பண்ணிட்டார் அந்த பாடல்ல. ஓகே, சரி, இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் சித்ரா அண்ட் இந்து. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். இரவிலே கனவிலே 300. ஈரவாணி ராகத்தில் ஒரு துளி பாட்டு. ஒரு பாடலோடைய ஒரு சின்ன பிட்டு பிஜிஎம் உங்களுக்கு கேட்கும். அதை கேட்டுட்டு நீங்க பாட்டை ஐடென்டிஃபை பண்ணும். கவனமா கேளுங்க. உங்களுக்கான பிஜிஎம் இது. இல்ல இல்ல, அது அந்த பாடல் இவ்வளவு ஸ்பீடா வராதே. அது இந்த ராகமும் இல்ல. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு தாமரை அண்ட் கண்ணன். தாமரை கண்ணன் உங்களுக்கு தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் லைட் ரொம்ப புவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தெரியலையா? லாவண்யா அண்ட் வர்தினி, உங்களுக்கு தெரியுமா? யா, சொல்லுங்க. மச்சான் உள்ள மச்சான் அந்த பாட்டு. அந்த பாட்டு எஸ் எஸ், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அட மச்சான் முள்ள மச்சான் நான் புது விதராகம் நகருதுன்னா நகருதுன்னா அது இரரா. அந்த பாட்டு தான் சின்ன வீடு படத்துல ராஜா சார் இசையில எஸ்பிபி, எஸ் ஜானகி அண்ட் எஸ்பி ஷைலஜா எல்லாரும் பாடிய பாடல். டிவி கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து கர்நாடிக் மியூசிக் வித்வான். அவர் இளையராஜாவுடைய குரு. அவர் தான் அந்த நாகரிதனாலாம் பாடியிருப்பார் இந்த பாடல்ல. முத்துலிங்கம் அவருடைய வரிகள். ஸோ யூ ஸ்டீல் பாயிண்ட்ஸ் லாவண்யா அண்ட் வர்தினி. 300 points for you. And next question நீங்க எடுங்க. ஓ பிரியா 300. ஓ பிரியா 300 is a கலக்கல் பாட்டு. ஸோ கரஹர பிரியா ராகத்துல 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வருது. கவனமா கேட்டுட்டு பாட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கான பாடல் வரிகள். வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன சொல்லுவேன், என் உள்ளம் தாங்கல, முன்ன பின்ன அறிஞ்சதில்ல, முறையாக தெரிஞ்சதில்ல, சோகராகம் சோகம் தானே இந்த மேனி இன்பத்தோணி, குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா. ஒண்ணு பூங்காத்து திரும்புமா, அந்த இதுவும் தெரியுது. அது ஒரு நாள் வாட்டி பாடுங்களேன்.
சொல்லிட்டீங்க, கரெக்டா வந்துட்டீங்க. வந்துட்டு நிக்கட்டுமா? இல்லையே. இல்ல, உங்களுக்கு நேரமாகி விட்டது. லாவண்யா அண்ட் சித்ரா நிந்து உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியலையா? தாமரை கண்ணன் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கே தெரியுங்களா? I'm going to have to reveal the answer. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. பியூட்டிஃபுல் சாங். கரஹர பிரியால ராஜா சார் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் காம்போசிஷன்ஸ் இன் திஸ் ராகம். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஊரு விட்டு ஊர் வந்த பாட்டுல ஆல் த க்ளோரி வென்ட் டு சொர்க்கமே என்றாலும் சாங். அந்த பாட்டோடைய பாப்புலாரிட்டியில இது கொஞ்சம் அமுங்கி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதோட இது இன்னும் அழகான பாடல் என்னை பொறுத்தவரை. எஸ்பிபியும் ஜானகியம்மாவும் பாடியது கங்கையம்மனோட வரிகள். இன்னும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. மோஸ்ட் பாப்புலர் பூங்காத்து திரும்புமா, இது முதல் மரியாதை படத்துல வந்தது. மலேசியா வாசியன் ஜானகியம்மா குரல்ல வைரமுத்துடைய வரிகள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஷாலினி அண்ட் தாமரை. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அது என்ன மாயமோ 200? ஸோ மாயமாளகோலை ராகத்துல வந்த ஒரு பிக்சர் க்ளூ உங்களுக்கு. கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் குடலர் மனசு. சூப்பர். முதல்ல இந்த கேள்வி எடுத்திருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஓபன் பண்ணியாச்சு அக்கவுண்ட் எபிசோட் முடியறதுக்குள்ள. சூப்பர். எஸ், அருமையான பாடல். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமான சாமி, சுடலமான சாமியும் நான் தான், பூசாரி நீதான், சூட ஏத்தி காமி. சின்ன தாய் படத்துல வந்த பாடல். பசங்க எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. இந்த பாட்டுல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. பட் தட் நான் கன்சிடர் பண்ணது உமாரமணன் அண்ட் கல்பனா அவங்க குரல்ல வந்த பாடல் தான். வாலியோடைய வரிகள். அது சரி சேல 1902 வந்த படம். ஸோ எஸ், கிராண்ட் ஓப்பனிங் ஃபார் ஷாலினி அண்ட் தாமரை. கிரேட். ஸோ எக்ஸலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சித்ரா நிந்து. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். 400 சிந்து 100 ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பிஜிஎம் உங்களுக்கு. ஈஸி பாட்டு இது, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. வேற எதுவும் க்ளூ கிடையாது? இல்ல, உங்களுக்கு நேரமாகி விட்டது. ஐ எம் பாசிங் இட் டு தாமரை. உங்களுக்கு தெரியுமா? சோ ஐ எம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். லாவண்யா அண்ட் வர்தினி உங்களுக்கு தெரியுமா? ராம் ராம் ஹே ஹே ராம் ராம் from ஹே ராம். எஸ், ராம் ராம் from ஹே ராம். அதுதான் அந்த பாடல். வருவதை நினைத்திடு, நல்லதை தொடங்கிடு. அருமையான பாடல். ராஜசரிசில கமலஹாசனும் ஸ்ருதி ஹாசனும் இணைந்து பாடியிருந்த பாடல். கமலஹாசனோட வரிகள். ஸோ 100 points லாவண்யா அண்ட் வர்தினி. இது நீங்க ஸ்டீல் பண்ணிட்டீங்க சித்ரா கிட்டே இருந்து. இப்போ உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க கேள்வி எடுக்கலாம். கல்யாணி, கவனி கல்யாணி 100. ஓகே, இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ கல்யாணி ராகத்தில் அமைந்த ஒரு பாடலுக்கான பிக்சர் க்ளூ இதோ. Focus on the action, not on the animal. துள்ளி நிக்கிறாங்க, அப்புறம் நடக்கிறது, அப்புறம் பறக்குறாங்க. நிக்கட்டுமா நிக்கட்டுமா நீ போகட்டுமா நீல பெருமையிலே தானே, அதான் நினைக்கிறேன். நேரம் ஆயிக்கோட்டு. இல்ல அது இல்ல. கல்யாணி உங்களுக்கு நேரம் ஆகி விட்டது. ஐ எம் பாசிங் இட். ஓ சித்ரா, உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? தாமரை உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியலையா? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ வெறும் தோற்ற மயக்கங்களோ. பாரதி படத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங். ஹரிஷ் ராகவேந்திரா அவரை வந்து ஒரு பெரிய சிங்கரா நிலைநிறுத்திய பாடல் இது.
பாரதியார் அவருடைய வரிகளில் ராஜா சாரோட இசையில் வந்தது. யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஷாலினி அண்ட் தாமரை. லெட்ஸ் சி உங்களுடைய ஸ்கோருக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களான்னு. உங்களுக்கு மோகன ராகத்தில் அமைந்த ஒரு பாடல், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ ஒரு பாடலுடைய வரி, முதல் வரியை நான் கொடுத்துருக்கேன், அதில் சில எழுத்துக்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும். மெல்லினம் உங்களுக்கு மிஸ்ஸாக இருக்கு இதில். இது எந்த பாடல்? இரவு தூங்கும் நேரம் கனவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது, ஒரு தொடர்கதை. அந்த பாட்டு தான். இந்த பாட்டு அந்த பாட்டு தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க மோன ராகம் இல்லாம வேற ஏதோ ராகத்துல பாடினீங்க. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, குங்குமச்சிமிழ் படத்துல வந்தது. எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, ராஜசாரி இசையில வந்த பியூட்டிஃபுல் சாங். அண்ட் ஸோ ஷாலினி அண்ட் தாமரை. ஸோ லெட்ஸ் லுக் அட் த பாயிண்ட்ஸ் டேபிள் நவ். Chitra and Indu with 700 points, Lavanya and Vardhini with 1100 points, and Thamara and Shalini with 300 points. Yay! ஸோ ஒரு வித்தியாசமான முயற்சி இன்னைக்கு. ராகங்கள் அடிப்படையில் அமைந்த பாடல்களை வரிசைப்படுத்தி அதில் வந்து கேள்விகள் அமைத்து ட்ரை பண்ணோம். ஸோ இந்த முயற்சி எப்படி இருந்தது கமெண்ட்ல எழுதுங்க. நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் எபிசோட் வில் பி 90s கிட்ஸோட ஆதர்ச நாயகர்கள் நடித்த படங்கள்லேருந்து பாடல்கள் தான் அடுத்த வார நிகழ்ச்சியில் கேள்விகளாக அமைய போகுது. டோன்ட் மிஸ் இட். ஸோ until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.